இந்த வீடியோ மூலமா த மாஸ்டர் கீ சிஸ்டத்தோட பேசிக்கான கான்செப்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஈர்ப்பு விதியாகட்டும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இருக்கு. அதாவது உங்களுடைய மைண்ட். ஸோ அந்த சீக்ரெட்டோட பேஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப், அதாவது உங்களுடைய மனசை மாற்றினா உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை எப்படி நாம் படிப்படியாக எடுத்துகிட்டு போகிறோம், படிப்படியான புரிதல். இதில் இந்த வீடியோ சீரீஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது. 2வது, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பயிற்சிகளை வந்து செய்யறது. ஸோ இந்த பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்டரோட கடைசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு கைடட் ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் கொடுத்துருவேன். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்பவே முக்கியமானது, இது என்ன மனசு மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் நீங்கள் தெளிவாக ஒரு இந்த அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயிற்சிகள் 2யும் ஒன்றா இணைச்சி செய்யும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஏன் எதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாததுனால தான் நம்ம அதை வந்து இழந்திருக்கிறோம், அல்லது நம்ம அதை வந்து பின்பற்றாமல் போயிருக்கிறோம். நம்முடைய வழக்கத்திலேயே நிறைய நன்மையான நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பார்க்கும்போது இந்த ஈர்ப்பு விதி அல்லது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய இலக்கியத்தில் பல்வேறு இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான கருத்து என்னென்னா, இங்கே இருந்து இந்த கருத்துக்கள் எல்லாமே அங்கே போய் திரும்ப பாலிஷ் போட்டு வேற ஒரு வடிவத்தில் நம்ம நோக்கி வந்திருக்கு. அதைத்தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஆழமாக ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த உண்மைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு புலப்படும். அப்படி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட எப்படி அவங்க அமெரிக்கன்ஸ் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கி நாமளும் ஓடிட்டுருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் பல்வேறு கருத்துகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமானதாக இருக்குது. அதில் நம்முடைய விஷயங்கள் முக்கியமானது, இதுதான் பேஸ் அப்படிங்கிறது உண்மை தான். அது நிதர்சனமான ஒரு உண்மை தான். அதே சமயம் மற்ற எல்லா கருத்துக்களையும் ஒன்றா இணைச்சு நாம் அதை வந்து பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு நிலையை அடையலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே வந்து போகலாம். தட் மச் கேதர்ஸ் மோர் is true on every plan of existence and that loss leads to greater loss is equally true. ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இது. என்ன அப்படின்னா, மச் கேதர்ஸ் மோர், அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் அதிகரிக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரங்க ஆகிட்டே போகிறாங்க, ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகள் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் வந்து ஆரம்பத்திலேயே அவர் சொல்கிறாரு. அதிகமாக இருக்கிறது எப்போதும் அது அதிகரிச்சுட்டே தான் போகும். அதே மாதிரி குறைவாக இருக்கக்கூடியது அல்லது லாஸ், இழப்பீடாக இருக்கக்கூடியது மேலும் மேலும் இழந்து கொண்டே போகும். அதாவது குறைஞ்சிட்டே போகும், நெகட்டிவில் போகும் அப்படிங்கிறாரு. பாசிட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக அதிகரிக்கும், நெகட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக அதிகரிக்கும். ஆரோக்கியமாக இருப்பது ஆரோக்கியமாக அதிகரித்து கொண்டே போகும். நோய் அப்படிங்கிற விஷயம் நோய் வந்து அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கருத்து, நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களோ அதுதான் அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு வந்து சொல்கிறார். இதுதான் விஷயம். அப்போது எது அதிகமானதாக இருக்கிறதோ, எது நிறைவானதாக இருக்கிறதோ, எது உயர்வானதாக இருக்கிறதோ அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகும், அது அதிகரித்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்கிறார். 2வது விஷயம், மைண்ட் இஸ் கிரியேட்டிவ். Conditions, environment and all experience in life are the result of our habitual or predominant mental attitude. So mind is creative. மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படைப்பின் தளம், ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியது. எதை உருவாக்குறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எதை உருவாக்கும் மைண்டு? கண்டிஷன்ஸ், சூழ்நிலைகளை, நிலைகளை உருவாக்கக்கூடியது. என்விரான்மெண்ட், சூழலை உருவாக்கக்கூடியது, நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை உருவாக்கக்கூடியது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லா விஷயத்தையும் உருவாக்கக்கூடியது. இதுதான் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மைண்ட் அப்படிங்கிறது, இந்த மென்டல் அப்படிங்கிற அந்த ஒரு க்ரியேட்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எதையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ எந்த சூழலில் இருக்கிறீங்க, உங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன,
நீங்கள் இப்போ என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, அது நன்மையோ தீமையோ எல்லாமே ஓகே. இது எல்லாமே வந்து நீங்கள் மனசால் உருவாக்கப்பட்டது தான் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை இங்கே முன்வைக்கிறார். கணியன் பூங்குன்றனார் சொல்கிற மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த 3 விஷயத்தையும் நம்ம மனசு அப்படிங்கிற படைப்பின் தளத்தின் மூலமாக உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். சரி, எதை வச்சு உருவாக்கிட்டு இருக்கிறோம், இதை உருவாக்குற கருவி எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சொல்கிறாங்க. ஹேபிச்சுவல் ஆர் ப்ரீடாமினன்ட் மென்டல் ஆட்டிடியூட். ஸோ ஹேபிச்சுவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் நம்ம டெய்லியும் இது பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள். ஸோ உங்களுடைய ஹேபிட்ஸ், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கலாம் அல்லது உங்களை கீழே இழுத்து கொண்டு இருக்கலாம். ஸோ உங்களை வந்து வளர்ச்சிக்கு உங்களை வந்து வழிநடத்தி கொண்டு இருக்கலாம், அதே சமயம் உங்களுடைய வீழ்ச்சிக்கும் வழிநடத்தி கொண்டு இருக்கலாம். அது வந்து உங்களுடைய ஹேபிட்ஸை பொறுத்து. அதனால தான் நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம். 2வது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடாமினன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய மென்டல் ஆட்டிடியூடாக இருக்கலாம், இல்லை நம்முடைய ஹேபிட்டாக இருக்கலாம். எது இந்த விஷயத்தில் டாமினண்ட்டாக இருக்கோ, அதாவது எது ரொம்ப ஆட்சி செய்யக்கூடிய அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான எந்த ஒரு விஷயமா இருக்கோ, அது வந்து உங்களுடைய மனப்பான்மையாக இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிற விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அதன் மூலமாக உங்களுடைய சூழலை, உங்களுடைய நிலையை அல்லது நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற விஷயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. 3வது வந்து மென்டல் ஆட்டிடியூட், மனப்பான்மை அப்படிங்கிறது. ஸோ இந்த மனப்பான்மை அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்துக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, அதற்கு நீங்கள் வந்து என்ன ரியாக்ஷன், அதாவது எப்படி உங்களுடைய செயல்பாடு இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மென்டல் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் மனம் அப்படிங்கிற படைப்பு தளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சூழல், மற்ற எல்லா விஷயங்களும், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்குது. 3வது, the attitude of mind necessarily depends upon what we think. Therefore, the secret of all power, all achievement and all possession depends upon our method of thinking. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. உங்களுடைய வாழ்க்கைங்கிறது என்னது, நம்ம நிலை, நம்முடைய சூழல் அல்லது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நம்ம லைஃப்பில் பெருசாக நம்ம பார்த்துட்ருக்கிற விஷயங்கள். இதை எதை வச்சு உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. மனசு தான் உருவாக்குதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த மனசு எதன் அடிப்படையில் இதையெல்லாம் உருவாக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி சிந்தித்து கொண்டு இருக்கிறோமோ, வாட் வி திங்க், நம்முடைய எண்ணங்கள். இந்த இடத்துல வந்து திங்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. திங்கிங் அப்படின்னா சிந்தனை செய்வது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் நிறையா பேர் வந்து இந்த நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் தாட் அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒன்று, சிந்தனை அப்படிங்கிறது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தானாக வரக்கூடியது தான் வந்து எண்ணங்கள். அதுவாக தோன்றும், அதுவாக உருவாகும். டக்குன்னு ஒரு ஐடியா, டக்குன்னு ஒரு எண்ணம் வந்து நம்ம மைண்டில் ஃப்ளாஷ் ஆகும், உருவாகும். அது நெகட்டிவாக இருக்கோ பாசிட்டிவாக இருக்கோ அது விஷயம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது மாறி மாறி இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அதுவாக வர்ற எண்ணத்தை பிடிச்சி உட்கார வச்சு அதை வந்து பெருசு பண்ணோம், அதை வந்து ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சிந்தனை. இந்த இடத்துல the attitude of mind necessarily depends upon what we think. உங்களுடைய அந்த மென்டல் ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அண்ட் வாட் வி திங்க், நம்ம எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில். அப்போ சிந்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல சிந்தனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நல்ல சிந்தனை அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தை சிந்திக்கணும், எந்த ஒரு விஷயத்தை சிந்திக்கக்கூடாது. இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்து ஒரு தாட் வருதுன்னா அந்த தாட்டு தான் அவங்கள வந்து டாமினேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குது. சிந்தனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு சக்தி. எதை நான் ஆழமாக மேலும் மேலும் நினச்சிக்கிட்டே இருக்க முடியும், சிந்திச்சுக்கிட்டே இருக்க முடியும், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்னு உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது. அதை சரியாக பண்ணினா, அதாவது ஆக்கப்பூர்வமாக பண்ணால்
உங்களுடைய வாழ்க்கை ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். தேர்ஃபோர் த சீக்ரெட் ஆஃப் ஆல் பவர், இந்த நம்ம ரகசியம் ஏதோ நம்ம வெற்றி அடைவதற்கான ஒரு ரகசியம் இருக்குது, சக்ஸஸ்க்கான ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னா, த சீக்ரெட் ஆஃப் ஆல் பவர், எல்லா சக்திகளினுடைய ஒரு சக்தின்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து அதிகாரம்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு உயர்ந்த நிலைன்னு வச்சுக்கலாம். இந்த பவர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான ஒரு வியாக்கியானமாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இதற்கான ரகசியம், அது மட்டும் இல்லாமல் ஆல் அச்சீவ்மெண்ட், எல்லா சாதனைகள் அல்லது எந்தெந்த விஷயங்களை நாம் அடைகிறோமோ, எந்தெந்த நிலைகளை நாம் உருவாக்கி அந்த நிலையில் நாம் வாழ்கிறோமோ அந்த விஷயங்கள், அதை அடைவதற்கான ரகசியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் பொசஷன் அப்படிங்கிறது வந்து எதையெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் காரு, வீடு, இது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் அந்த காரை வந்து ஐ பொசஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த காரை வந்து நான் ஓன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதுக்கெல்லாம் ஓனராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் மெத்தட் ஆஃப் திங்கிங். ஸோ நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாண்டி எப்படி திங்க் பண்ணுறோங்கிறது முக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி எண்ணுகிறோம், நம்முடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறோம். நம்ம மைண்டுக்குள்ளே வந்து சீக்ரெட்லேயே சொல்லியிருப்பாங்க 60,000 எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது. அது வந்து சீக்ரெட் காலத்தில். இன்றைக்கி வந்து எப்படியும் ஒரு 1.5 லட்சம் எண்ணங்கள் வரும் இன்றைக்கி இருக்கிற பரபரப்பான ஒரு சூழ்நிலையில். அப்படி போயிட்டுருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தங்க 40,000ங்கிறாங்க, 60,000ங்கிறாங்க, 80,000ங்கிறாங்க. அது ஒரு இதாக எடுத்துக்கிட்டோம்னா நிறையா வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இத்தனை எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது. அப்போ எந்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கும்? எண்ணம் போல் வாழ்க்கை என்பது சரி, ஓகே. இத்தனை எண்ணங்கள் வந்துட்டு இருக்குது, இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்துருமா? இதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னா இல்லை. இந்த மெத்தட் ஆஃப் திங்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி எப்படி நினைக்கிறீங்க, எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறது என்னென்னா, எந்த அளவுக்கு ஒரு சிந்தனையை ஆழமாக எடுத்துகிட்டு போகிறீங்க, எந்த அளவுக்கு ஒரு சிந்தனையினுடைய முக்கியத்துவத்தோடு எடுத்துகிட்டு போகிறீங்க, எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எப்படி சிந்திக்கிறீங்க, இது எல்லாம் ஒன்றா இணைக்கணும். இதெல்லாம் ஒன்றா இணைச்சி தான் எதை சிந்திக்கிறீங்க, என்ன வகையான எண்ணம், அதை எப்படியெல்லாம் நீங்கள் அந்த எண்ணத்தை கொண்டுட்டு போகிறீங்க, அதோடைய அளவு என்ன, அதோடைய அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எவ்வளோ டீப்பாக போகிறீங்க, இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணுங்கள். அதுதான் வந்து மெத்தட் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது. சிந்திப்பதோட மெத்தட் இது தான். ஸோ உங்களுடைய எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கிறது. ஸோ இந்த சிந்திப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய கருத்துப்படி ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். லேர்னிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி நிறையா பேர் வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஆழமான ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, சிந்திக்கிற தன்மை இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கிட்ட இல்லாமல் போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா ஒன்றும் கிடையாது, நம்முடைய பழக்க வழக்கம் தான், நம்முடைய வாழ்க்கை முறை தான். ஸோ அதை மாற்றிக்கிட்டு சிந்திப்பதற்கு நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் த மெத்தட் ஆஃப் திங்கிங், எப்படி ஆழமாக எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன விஷயங்கள் அந்த அளவுக்கு நம்ம சிந்தனையின் அடிப்படையில் கொண்டு போகும்போது, நீங்கள் சிந்திக்கும் மனிதனாக மாறும்போது நீங்கள் ஒரு வெற்றியாளன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு நீங்கள் ஒரு சிந்தனைவாதியாக, சிந்தனையாளனாக மாறுகிறீர்களோ அன்னைக்கு நீங்கள் ஒரு வெற்றியாளனாக மாறுகிறீர்கள் என்று அர்த்தம். This is true because we must be before we can do, and we can do only to the extent which we are, and what we are depends upon what we think. ரொம்ப ரொம்ப அருமை ஆழமான ஒரு கருத்து. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக, அதுவும் இந்த ஒரு சாப்டர் ஒரு வீடியோக்குள்ளே அடக்காமல் ஏன் வந்து ஒரு சாப்டருக்கு பல வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த முக்கியத்துவம் தான். இவ்வளோ ஆழமாக சிந்தித்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சீரீஸோட நோக்கம். ரொம்ப அழகான வரிகள் இது. திஸ் இஸ் ட்ரூ பிகாஸ் வி மஸ்ட் பி பிஃபோர் வி கேன் டூ. நாம் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பதாக நாம் அந்த ஒரு நபராக இருக்க வேண்டும். நான் ஒரு காரை ஓட்டுறதுக்கு முன்னாடி
நான் வந்து ஒரு டிரைவராக இருக்கணும், எனக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேச்சாளனாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ட் we can do only to the extent which we are. நம்ம என்னவாக இருக்கிறோமோ அதை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். அதுதான் ஒரு 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 எல்லைங்கிறது என்ன அப்படின்னா, வானமே எல்லை அப்படிங்கிறோம், உங்களால் எதுவும் செய்ய முடியுங்கிறோம், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ உங்களால் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, நீங்கள் இப்போது எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ, எந்த நிலையில் இருக்கிறீர்களோ, நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அந்த அளவுக்கு தான் உங்களால் செயல்பட முடியும். இந்த இடத்துல ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் ஆக்ஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்? ஏன்னா ஆக்ஷன் தான் உங்கள் லைஃப்பை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. என்னதான் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனசு, இதெல்லாம் உங்கள் சிந்தனை எல்லாமே இருந்தாலும் அதற்கு உயிர் கொடுப்பது எது? உங்களுடைய செயல். செயல் இல்லை என்றால் அதற்கு உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே வெளியே கொண்டு வர ஒரு விஷயம். இந்த கருத்தை ஆழமாக இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். அண்ட் வாட் வி ஆர் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் வி திங்க். நாம் இப்போ வந்து என்னவாக இருக்கிறோமோ அது வந்து எதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எதை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், அதனுடைய அடிப்படையில். அதனால தான் ஒரு விஷயத்தை ஆழமாக சரி எதை ஆழமாக சிந்திக்கணும், எதை நான் நினைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஸோ நீங்கள் யாராக மாறணும், என்ன ஒரு வாழ்க்கையை மாறணும், எதை அட்ராக்ட் பண்ணணும், எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எந்த ஒரு நிலையை அடையணும், என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும், இதுக்கு இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு எந்த ஒரு இலக்கு இருக்கோ அது ரிலேட்டடாக அந்த நபராக நீங்கள் சிந்திக்கணும். அந்த நபர் எப்படி சிந்திப்பாரோ, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை அடைந்த ஒரு நபர். இப்போ பணம் நிறையா வச்சுருந்தா அவங்களுக்கு ஒரு பேர் கொடுப்போம் இல்லைங்களா, பணக்காரங்க, ரிச் பீப்புள் அப்படிமோ. ஒரு ஒரு கார் நல்லா ஓட்டக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னா அவருக்கு என்ன சொல்லுவோம், நல்ல டிரைவர் அப்படிமோ. இந்த மாதிரி நல்ல ஒரு 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 பேச்சாளன் அப்படின்னு நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன பேர் கொடுப்போம், நல்ல ஒரு சிறந்த ஒரு பேச்சாளன் அப்படிம்போம். ஒரு ஒரு கம்பெனியில் வந்து நல்ல ஒரு சூப்பராக எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன சொல்லுவோம், நல்ல ஒரு சிறந்த ஒரு லீடர் பாய், ஒரு சிறந்த ஒரு தலைவன், வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி அப்படிம்போம். ஒரு ஒரு பொசிஷன் வருது பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னா நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் இருக்குது. அப்போ நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனுக்கு எந்த வகையான சிந்தனையை அதிகமாக சிந்திக்க வேண்டுமோ அந்த சிந்தனையை உங்களுடைய மனதில் நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால், அதைத்தான் நெப்போலியன் ஹில் சொல்கிறதாகட்டும், இல்லை நிறைய எல்லா மத நூல்களாகட்டும், நிறையா புத்தகங்களில் சொல்கிற அந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா, யூ பிகம் வாட் யூ திங்க் அபவுட். நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாக ஆகிறீர்கள், அதுவாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள், அதுவாக மாறுவீர்கள். எல்லாருமே அந்த ஒரு கருத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. என்னென்னா அதைத்தான் இங்கேயும் இவரும் சொல்கிறாரு. நம்ம இப்போ என்னவா இருக்கிறோமோ அது நம்ம என்னவா நினச்சிட்டு இருந்தோமோ அதனுடைய அடிப்படையில் நம்ம உருவாகி இருக்கிறோம். அப்போ நீங்கள் என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்க, அதை சிந்தனை செய்யுங்க. அதை வந்து திங்கிங் ப்ராசஸில் கொண்டு வாங்க. அது மெத்தட் ஆஃப் திங்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சிந்திக்கிறீங்க, எந்த அளவுக்கு மெனக்கிட்டு அதற்கு நேரம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் அடிப்படை. ஸோ இதை சரியாக செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். we cannot express powers that we do not possess. நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பண்ணணும், பெரிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தணும், சூப்பராக செய்யணும் அப்படின்னு இது பண்ணுவோம். அதுக்கெல்லாம் சக்தி தேவைப்படுது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து இல்லாத ஒரு ஆற்றலை நம்மளால் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. ஒரு பேட்ரி இருக்குது, ஒரு சின்ன ஒரு பேட்ரி இருக்குது. அந்த ஒரு சின்ன பேட்டரியை வச்சு ஒரு ஒரு வீடு முழுவதுக்குமான கரண்ட்டை வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்கிட்ட அந்த ஆற்றல் இல்லை, அந்த கரண்ட் இல்லை, அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஸோ இல்லாத ஒரு சக்தியை, இல்லாத ஒரு ஆற்றலை உங்களால் வெளிப்படுத்த முடியாது. The only way by which we may secure possession of power is to become conscious of power. சரி, எப்படி அந்த அந்த ஆற்றலை வெளிப்படுத்துறது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னென்னா த பவர், நம்ம வந்து ஒரு கான்ஷியஸ் ஆஃப் பவர், அதாவது இந்த ஆற்றலை குறித்த
ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆற்றலை குறித்த ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறதுல வந்து நிறையா விஷயம் இருக்குது. கான்ஷியஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது. ஸோ வி மே செக்யூர் த பொசஷன் ஆஃப் பவர் இஸ் டு பிகம் கான்ஷியஸ் ஆஃப் பவர். நம்ம அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆற்றல் குறித்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். இந்த என்னுடைய பர்டிகுலர் இலக்குக்கு நான் என்ன மாதிரியான ஆற்றல் எனக்குள்ளே இருக்கணும். இப்போது இது ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஃபிசிக்கல் எனர்ஜி இருக்குது, ஸ்டாமினா அப்படிங்கிறோம். அதாவது நான் எவ்வளோ தூரம் என்னால் ஓட முடியுது, எவ்வளோ வேகமாக ஓட முடியுது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. என்டியூரன்ஸ் அப்படிங்கிறோம். இதெல்லாம் வந்து உடம்பு சார்ந்த விஷயங்கள். மனசு சார்ந்த ஆற்றல், மனசு சார்ந்த சக்தி இருக்குது. நான் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், என்னுடைய மென்டல் பவர், மென்டல் டஃப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, என்னுடைய மனதின் கடினத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, நான் எந்த அளவுக்கு சில விஷயங்களை, சவால்களை எதிர்கொள்ள நான் திறமைசாலியாக இருக்கிறேன். இதெல்லாம் வந்து பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பவரும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பொதுவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த பவர், இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அது என்னது இதை குறித்த விழிப்புணர்வு? இப்போ எனக்கு அந்த பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விழிப்புணர்வு இருக்குது. அப்படின்னா இந்த பவர் போதுமா, பத்தாதா, அல்லது அதிகரிக்கணுமா அப்படிங்கிற விழிப்புணர்வு. இதை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு. இதை அதிகரித்து கொண்டிருக்கிறேனா, அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்கிற ஒரு விழிப்புணர்வு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் இந்த கான்ஷியஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த அளவுக்கு ஆழமாக இந்த பவரை குறித்த, இந்த ஆற்றலை குறித்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும். நம்ம சும்மா ஏதோ நம்ம அந்த புக்கில் படிக்கிறோம், கான்ஷியஸ் ஆஃப் பவர் இருந்தால் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ஏது அதுக்குள்ளே என்னங்கிறத ஆழமாக உள்ளுக்குள்ளே இறங்கி போய் பார்க்கும்போது தான் இவ்வளோ கருத்துக்கள் இருப்பதை இங்கே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும், ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்டை நம்ம போய் படிக்கணும்? உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் ஏதோ வந்தோம், ஏதோ செஞ்சோம், ஏதோ நம்ம அந்த உலகத்தை விட்டு கடந்து போனோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிக சிறப்பான, ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை செய்யணும். அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல பிறந்திருக்கிறோம். இது வந்து உலக ரீதியாக, மன ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ ஆன்மீகம்ங்கிறது மதத்தை இங்கே நான் கொண்டு வரல. ஆன்மீகம்ங்கிறது வேறு, மதம்ங்கிறது வேறு. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் ஆன்மீகத்தை மட்டும்தான் நான் இந்த இடத்துல பேசுகிறேன். ஸோ அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதி, அது ஒரு பெரிய விஷயம். நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கிறோன்னா ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்போது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் மிகவும் ஆழமானதாக இருக்குது, மிகவும் அற்புதமானதாக இருக்கிறது. We can never become conscious of power until we learn that all power is from within. நம்ம வந்து எப்போ நமக்கு விழிப்புணர்வு கிடைக்கும் தெரியுங்களா? எப்போ நமக்கு அந்த பவர் குறித்த ஆற்றல், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை குறித்த விழிப்புணர்வு உங்களுக்கு வரும் தெரியுங்களா? உங்களுக்குள்ளே தான் எல்லா ஆற்றலும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் தான், அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். இப்போ நான் அதை ரிவர்ஸில் படிக்கிறேன். எனக்கு ஆற்றல் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? முதல் விஷயம், உங்களுக்குள்ளே தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. லாஸ்ட்லேருந்து நீங்கள் பாருங்கள், ஆல் பவர் இஸ் ஃப்ரம் வித்தின். உங்களுக்குள்ளே எல்லா ஆற்றலும் இருக்கிறது. ரெண்டாவது, அந்த உங்களுக்குள் இருக்கிற ஆற்றல் குறித்த விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்பட வேண்டும். மூணாவது தான், விழிப்புணர்வு ஏற்பட்ட பின்னர் தான் அந்த ஆற்றலை உங்களால் முழுமையாக பொசஷன் நடக்கும். அந்த ஆற்றலை உங்களால் முழுமையாக உங்களுக்குள்ளே செயல்பட வைக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆற்றலை உங்களால் வெளிப்படுத்த முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்துக்கும் ஆற்றல், ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆற்றல் தேவைப்படுது. அது உடல் ரீதியான ஆற்றலாக இருக்கலாம், மன ரீதியான ஆற்றலாக இருக்கலாம், ஆன்ம ரீதியான ஆற்றலாக இருக்கலாம். முதலில் அதை குறித்து உங்களுக்குள்ளே தான் அது எல்லாமே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை குறித்த விழிப்புணர்வை அடைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அந்த ஆற்றலை வந்து உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் தான் உங்களால் வெளிப்படுத்த முடியும். ஸோ அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே தெரியப்படுத்துங்க. இன்னும் ஆழமான கருத்துக்களோடு நம்ம வந்து பயணிக்க போகிறோம். உண்மையாகவே இந்த வீடியோ சீரீஸை சின்சியராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை விஷயங்களையும் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை
நிச்சயமாக ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு மாறும் என்பது உறுதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.